அதான் வந்து 5 அடி பயிர், எந்த பயிராக இருந்தாலும் சரி. ஆனால் 6 அடி இருந்தாலும் வரலாங்களா? வரலாம், 6 அடி இருந்தாலும் வருவேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க வந்திருக்கிற பதிவுங்க, அதாவது சோளத்தட்டை அறுத்து கத்தை கட்டுற மிஷினை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அந்த மிஷின் தான் இங்கே ஓடிட்டு இருக்குது. அதை பாருங்கள். இந்த மாதிரி கத்தையை வந்து அழகாக அந்த மிஷின் கட்டி போட்டிருக்குது. இந்த மிஷினுடைய ஓனர் அண்ணன்கிட்ட நம்ம மேலும் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அண்ணா வணக்கம். வணக்கங்க அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திங்கன்னா? பேர் வந்து ரங்கசாமிங்க. ஊருங்கண்ணா? ராமநாயக்கம்பட்டி, வட்டம் நாமக்கல் மாவட்டம். நான் வந்து சோளத்தட்டு அறுத்து கத்தை கட்டுற மிஷின் 2 வண்டி வச்சிருக்குங்கண்ணா. இது 2 வண்டி வச்சிருக்கீங்களாண்ணா? ஆமாண்ணா. எவ்வளோ நாள் அந்த வண்டி வச்சிருக்கீங்கண்ணா? நான் இப்போ வந்து 1.5 வருஷம் வச்சிருக்குங்கண்ணா. அண்ணா, இந்த வண்டி வந்துங்கண்ணா நீங்கள் 1.5 வருஷமாக வச்சிருக்கிறீங்க. இது மினிமம் எவ்வளோ உயரத்துலேருந்து எவ்வளோ உயரம் உள்ள பயிரை அறுத்து இந்த மாதிரி கத்தை கட்டுதுங்கண்ணா? 3 அடி உயரத்துலேருந்து 6 அடி உயர் வரைக்கும் அறுத்து நீட்டாக கத்தை கட்டி நேரம் நின்றுச்சுன்னா ஆள் மாதிரியே கத்தை கட்டி வெளியே தள்ளுங்கண்ணா. ரைட்டுங்கண்ணா. ஒரு ஏக்கரை வந்து 2 மணி நேரம் to 3 மணி நேரம் வருங்கண்ணா. ஒரு ஏக்கரா வந்து 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் அறுத்துறீங்க? நேரம் அறுத்துருங்கண்ணா. மணிக்கு 1800 ரேட்டில் ஓடிட்டு இருக்குதுங்கண்ணா. காட்டுக்காரங்க ஓட்ட சொல்கிறாங்க. அதே தட்டை சாஞ்சிருந்தாலும் 1 மணி நேரம் சேர்த்து வருங்கண்ணா. அதனால் நீட்டாக அறுத்து கற்று கட்டி வெளியே வந்துருங்கண்ணா. ஆனால் இது என்னென்ன பயிருங்கண்ணா அறுத்து இந்த மாதிரி கற்று கட்ட சிறந்ததாக இருக்குது? சோளத்தட்டு, எள், நெல், சிறுதானியங்கள் எல்லாமே 5 அடி உயரம் இருந்ததுன்னா 3 அடி to 5 அடி உயரம் இருந்ததுன்னா 6 அடி இருந்தாலும் பண்ணிடலாங்கண்ணா. 6 அடி இருந்தாலும் அறுத்து நீட்டாக கற்று கட்டி வெளியே கொடுத்துருங்கண்ணா. 10 பேர் செய்கிற வேலையை இந்த ஒரே மிஷினு ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் கற்று கட்டி வெளியே கொடுத்துருதுங்கண்ணா. ஒரு ஏக்கராக கொடுத்துருதுங்க. அதனால் எல்லாம் நீட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஓடுற இடம் வந்து நெத்தமேடு, நாமக்கல் மாவட்டம் தான். நெத்தமேட்டில் ஓடிட்டு இருக்குதுங்கண்ணா. ரைட்டுங்கண்ணா. ஆனால் இந்த வண்டியை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது என்ன விலைங்கண்ணா வந்துச்சு? நம்மளுக்கு வந்து 6 லட்ச ரூபா வந்ததுங்கண்ணா. 6 லட்சம் வந்துச்சிங்கண்ணா. இது வருஷம் ஃபுல்லாக ஓடுதா இல்லை எப்படிங்கண்ணா? எனக்கு வந்து சோளத்தட்டு மெயினாக அதிகமாக சோளத்தட்டு ஓட்டுவேன். எள் இருக்கிற இடத்துல எள் போய் ஓட்டி கொடுப்பேன். தஞ்சாவூர், அரியலூர், லால்குடி இந்த பக்கம்லாம் போய் கஸ்டமரை கூப்பிட்டா போய் ஓட்டி கொடுப்பேன். எங்கள் ஏரியாவில் இப்போ வந்து ஒரு 3 மாதத்துக்கு தட்டு கன்னியூவாக ஓடிக்கிட்டே இருக்குங்கண்ணா. அது மாதிரி தட்டு ஓடுறதுனால இங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறோம். கஸ்டமரும் பார்த்துட்டு நல்லா இருக்குது, டெக்னாலஜி நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு அவங்களும் விரும்பி கூப்பிட்றாங்க. ஆனால் எவ்வளோ அண்டை மண்ணில் இருந்து அறுக்க முடியும்? அதாவது வந்து அதிலிருந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் பாருங்க அறுத்து கொடுத்துரும். இந்த மண்ணில் இருந்து ஒரு 2 இன்ச்சு இதுக்குள்ள அறுத்துரும். இதே கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 இன்ச்சு சேர்த்து விடுங்கண்ணா. அந்த இடம் பள்ளத்தில் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் நீளமாக விட்டுருது. காடு வந்து சமமாக இருக்கணும். மேடு பள்ளம் இல்லாமல் சமமாக இருந்துன்னா அடியோட ஒண்டா அறுத்து நீட்டாக கற்று கட்டி வெளியே வந்துடுதுங்க. அது எந்த பிரச்சனையும் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த கட்டை வந்து கட்டுது இல்லைங்களா, அது எதன் மூலியமாக கட்டுதுங்கண்ணா? ஆனால் அது வந்து ஒரு மிஷினு அப்படியே ஆள் மாதிரியே பாருங்கண்ணா முடிச்சு போட்டு. இது என்னங்கண்ணா? நரம்புங்கண்ணா. ஓகே. இது ஒரு பண்டில் வந்து ஒரு 500 ரூபா ரேட்டு வருதுங்கண்ணா. ஒரு 3-4 கிலோ வருதுங்கண்ணா. எத்தனை ஏக்கராவுக்குண்ணா இது கட்டும்? இது மினிமம் வந்து ஒரு பண்டில் வந்து ஒரு 2 ஏக்கர் to 1.5 ஏக்கருக்குள்ள வருது. நம்ம ஆள் மாதிரியே பாருங்க முடிச்சு போட்டு. இன்னும் டைட்டு என்ன வைக்கலாங்களா இல்லை வைக்க முடியாது? கொஞ்சம் டைட் வச்சுக்கலாம்ண்ணா. தட்டு வந்து நல்லா நேரம் இருந்துச்சுன்னா அதே டைட் ஆகி வெளியே வந்துருங்கண்ணா. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாண்ணா. கொஞ்சம் மிஷின் பெயிண்டிங் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இருக்கனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சரி. ஆனால் இந்த மிஷினை வந்து சில விவசாயிகள் வந்துங்க இந்த மாதிரி சோளத்தட்டு இருக்கும், வேறு பயிர்களும் இருக்கும், அதை அறுத்து கற்று கட்டுறதுக்கு உங்களை தொடர்பு கொள்ளலாங்கண்ணா. அதான் வந்து 5 அடி பயிர், எந்த பயிராக இருந்தாலும் சரி. ஆனால் 6 அடி இருந்தாலும் வரலாம். 6 அடி இருந்தாலும் வருவேன். மினிமம் 3 அடியிலிருந்து மேலே இருக்கிற தட்டு அறுத்து எந்த பயிராக இருக்கட்டும், புல்லு செடி எது இருந்தாலும் அறுத்து நீட்டாக கற்று கட்டி கொடுப்போங்கண்ணா. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவங்க கேட்டாலும் பண்ணி கொடுப்போங்கண்ணா. நான் இங்கேன்னு இல்லை, எல்லாம் கஸ்டமரு தமிழ்நாடு அளவுக்கே பண்ணித்தரேன். ரேட்டு பின்ன கூட அனுசரித்து நான் பண்ணி கொடுக்குறீங்கண்ணா. நான் விவசாயத்துக்காக இது வந்து டெவலப் கொண்டு வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துக்கு நான் கொண்டு வந்து விவசாயிகள் எல்லாமே ஆள் பிரச்சனைனால
நான் இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 3-4 வருஷம் கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அடே சாமி இந்த மாதிரி ஒரு மிஷினர் இருக்கு, பரவாயில்ல நம்மளுக்கு அப்படின்னு எல்லாமே விரும்பி கூப்பிடுறாங்க. ஒரு ஏரியாவுக்கு போனால் 10 பேர் 20 பேர் எனக்கு உனக்குன்னு கீவில் நிற்கிறாங்க. நான் அதை அனுசரித்து ஓட்டி கொடுக்குறேன். ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மிஷினை யாராச்சும் விவசாயிகள் புதுசாக வாங்க விரும்பினாலும் ஏதாச்சும் உதவி பண்ணுவீங்களா? பண்ணுங்கண்ணா. பண்ணலாம். பண்ணலாங்கண்ணா. சரி, ஓகேண்ணா. எப்படி அந்த மாதிரி அவங்க கம்பெனியில் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கேட்டால் கூட நீங்கள் பண்ணுங்கன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா. பண்ணலாங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா உங்களை தொலைபேசி என்னங்கண்ணா? 95 97 35 690 4. பேர் ரங்கசாமி, ராமநாயக்கம்பட்டி, நாமக்கல் மாவட்டம். ஓகேங்கண்ணா. கூப்பிட்டீங்கன்னா நான் எங்கே வேணாலும் தட்டை வந்து பார்த்துட்டு என்னால் இதை அறுக்க முடியும், இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு வருவேன். ஒரு நாள் முன்ன போய் அறுத்து கொடுத்துடலாம். அறுத்து கட்டி நீட்டாக கொடுத்துடலாங்க. அதுக்கு மேலே அவங்க 2-3 பேர் ஆள் வச்சு எடுத்து கொடுத்தாரு வச்சுக்குவாங்க. அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. பண்ணிக்கலாங்கண்ணா. அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த தட்டை அறுத்து கற்றுற மிஷினை பற்றி சிறப்பாக சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கண்ணா. ரொம்ப